நெதன்யாகுவின் மீது 3 ஊழல் வழக்குகள் இருக்கு. எந்த அளவுக்கு இந்த நெதன்யாகு என்பவர் மிக மோசமான நபர், ஒரு பயங்கரவாதி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு சில்லறைத்தனமான ஒரு திருட்டுத்தனமான நபர் அப்படிங்கிறதுக்கு அவர் மீதான அந்த வழக்குகள் தான் சான்று. அந்த நிறுவனம் நெதன்யாகுவுக்கு சிகரெட்டுகளையும் மது பாட்டில்களையும் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.6 crore 1,60,00,000 ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களையும் அதே போல் சிகரெட்டுகளையும் நெதன்யாகுவுக்கு கொடுத்துருக்குறாங்க. நெதன்யாகுவினுடைய மனைவிக்கு தங்க வைர நகைகளை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. காசா மக்கள் அவங்க தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. அங்கே சண்டையிடக்கூடிய அந்த ஹமாஸ் அமைப்போ இதர போராளி குழுக்களோ தொடர்ந்து அவர்கள் இன்னும் சண்டையிடுவதற்கு தயாரான நிலையில் தான் அவங்க அங்கே இருக்கிறாங்க. இஸ்ரேல் வெடிகுண்டு வீசுவது, இஸ்ரேல் கொள்வதெல்லாம் யாரைனா அப்பாவிகளை தான். இங்கே சண்டையிடக்கூடியவர்களை இவர்களால் எதுவுமே செய்ய முடியல. அவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு இழப்புகளை ஏற்படுத்தி வராங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இஸ்ரேலினுடைய இந்த போர் அப்படிங்கிறது இந்த 16 மாதங்களாக அவர்கள் என்ன சாதித்தார்களோ அதைத்தான் மீண்டும் செய்ய போகிறார்கள். 16 மாதங்களாக எப்படி ஹமாஸ் அமைப்பை இவர்களால் ஒழிக்க முடியவில்லையோ அதுதான் மீண்டும் நடக்கப் போகிறது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு ஆராய்ச்சியாளர், போர் ஆராய்ச்சியாளர், லண்டன் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்களுடைய போர் ஆராய்ச்சியாளர் அவர் சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த தாக்குதல் சம்பந்தமான பல விவகாரங்களை இஸ்ரேலினுடைய பத்திரிகைகளை வெளியிடுறாங்க. இஸ்ரேலிய பத்திரிகைகள் வெளியிடக்கூடிய அந்த தகவலை கூட நம்ம இந்தியாவில் உள்ள பத்திரிகைகள் வெளியிடுறதில்லை. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள்ங்கிற ஒரு கேட்டகரியே கிடையாது. இஸ்ரேலில் எல்லோருமே இராணுவம் தான், பொதுமக்களே இராணுவம் தான். ஏன்னா எல்லா பொதுமக்களுமே கட்டாயமாக இராணுவ பயிற்சி எடுக்கணும். ஆண்கள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம், பெண்கள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம். அவங்க எல்லோருமே வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. இஸ்ரேலில் எல்லோருமே துப்பாக்கிகளை எப்படி பயன்படுத்துறது, ஒரு சண்டை வந்தால் எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிற அந்த போர் அடிப்படை போர் பயிற்சி இஸ்ரேலில் எல்லோருக்குமே உண்டு. பாலஸ்தீன நிலப்பகுதியில் பிடிப்பதற்காக பல லட்சக்கணக்கான பாலஸ்தீனில் கொன்று குவிச்சு அவங்கள அவங்க நிலத்திலிருந்து அவங்கள வெளியேற்றி அவங்கள அகதிகளாக்கி எல்லாம் பண்ண ஒரு நாடு தான் இஸ்ரேல். ஹக்கன்னா அப்படிங்கிற தீவிரவாத குழு பல அத்துமீறல்களை பண்ணுறாங்க. அந்த ஹக்கன்னா தான் பிற்காலத்தில் இஸ்ரேல் இராணுவமாக மாறுறாங்க. அந்த இஸ்ரேல் இராணுவம் அப்படிங்கிறவங்கள்ட்ட அந்த தீவிரவாத சிந்தனை ஏன் இருக்குது, ஏன் மனிதர்களை அவங்க மதிக்கிறது இல்லை அப்படின்னா, ஏன்னா அவங்க தீவிரவாத இயக்கமாக இருந்து அவங்க பிற்காலத்தில் இராணுவம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஐரோப்பாவில் பஞ்சம் வந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னா யூதர்களை தான் அடிப்பாங்க. மழை அதிகமாக வந்தாலும் அதற்கு யூதர்கள் தான் காரணம். அவங்க ஏதோ மந்திரம் பண்ணி அவங்க மழையை அதிகமாக வர வச்சுட்டாங்கன்னு சொல்லி யூதர்களை அடிப்பாங்க. அது பிளேக் நோய் இருக்குல்ல, இந்த பிளேக் நோய் ஐரோப்பாவில் பரவுது. அப்படி பரவும் போது அதற்கு காரணம் யூதர்கள் தான் அப்படின்னு சொல்லி யூதர்கள் மிகப்பெரிய அளவில் என்ன செய்கிறாங்க, இனப்படுகொலை செய்யப்படுறாங்க. சிலுவை யுத்தம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த சிலுவை யுத்தம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற யுத்தம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த யுத்தத்தில் இஸ்லாமியர்கள் மட்டும் இவங்க கிறிஸ்தவர்கள் கொல்லலை, யூதர்களையும் கொண்டு இருக்கிறாங்க. சிலுவை யுத்தத்தில் யூதர்களையும் குறிவைத்து யூதர்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜெருசலம் நகரம், இந்த நகரத்தை சிலுவை படைகள் கைப்பற்ற வரும்போது முஸ்லீம்களோடு நின்று அந்த சிலுவை படையை எதிர்த்து போரிட்டவர்கள் யூதர்கள். இது உங்கள் முகமது டிஜிட்டல் ஷோ. காசாவில் மீண்டும் போர் அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட்டு வரோம். பிரியங்கா காந்தி சம்பந்தமான காரசாரமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல் இந்திய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. மீண்டும் போர் ஏற்பட்டதற்கு என்ன காரணம், இதுவரை நடந்து வந்த அந்த போரினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த காசா மீதான இஸ்ரேல் படைகளுடைய இந்த போரை நம்ம பார்ப்பதற்கு முன்பு முதல்ல இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை பற்றி அதனுடைய வரலாற்றை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இந்த விஷயத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது பலரும் இந்த இஸ்ரேலுடைய வரலாறு என்னன்னே தெரியாமல் அவங்க இந்த ஒரு வருஷமான அந்த அப்டேட்டை மட்டும்தான் பார்த்துட்டு வராங்க. என்ன எல்லாருமே கமெண்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கும்போது, காசா தான், அதாவது காசாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் முதல் முறையாக இஸ்ரேல் மீது போர் தொடுத்தன. அவங்க போய் சண்டை போடாமல் அவங்க போய் அடிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இப்போ ஒரு போரே வந்திருக்காது அப்படிங்கிறத தொடர்ந்து பலரும் கமெண்ட் செய்கிறத நாம் பார்க்க முடியுது. அதற்காகத்தான் முதல்ல இந்த இஸ்ரேலுங்கிற நாடு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த விஷயத்தை சரியாக மக்கள் அணுக முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது.
சரி, இந்த இஸ்ரேலுங்கிற நாடு எப்படி உருவானது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யூதர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இஸ்ரேல் நிலப்பகுதிகளில் தாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வந்ததாக யூதர்கள் சொல்லிட்டு வராங்க. அப்போ அந்த யூதர்கள் தான் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு மீண்டும் வந்து அந்த இஸ்ரேலுக்கு வராங்க. இவங்க வந்து அங்கே எப்போ வாழ்ந்தாங்க, ஏன் அங்கேருந்து போனாங்க, திரும்ப ஏன் அங்கேருந்து வந்தாங்க, திரும்ப இப்போ சண்டை போட்டுக்கிறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பே யூதர்கள் அங்கே வந்து இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவே ஒரு யூதர். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அதற்கு பிறகு கிறிஸ்துவ சமயம் வந்து வருது. ஆனால் அவங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் இருந்தே அவங்க வந்து பல அரசர்கள், அப்போ இருந்த பல அரசர்களோடு யூதர்கள் போரிட்டுருக்கிறாங்க. அந்த பாலஸ்தீன நிலப்பகுதியை பல அரசாங்கங்கள் தொடர்ந்து கைப்பற்றியிருக்கிறாங்க. அவங்க வந்து அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு உலகம் முழுக்க அவங்க வந்து போகிறாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, அந்த உள்நாட்டு போர்கள் காரணமாக போகிறாங்க. எல்லா மக்களுமே அப்படி மைக்ரேட் ஆனவங்க தான். இந்தியாவில் கூட வந்து மைக்ரேட் ஆகி தான் என்ன செய்கிறாங்க, ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே வராங்க, இப்படி பார்க்குறோம். அதே போல் வந்து ஆப்பிரிக்கர்கள் மைக்ரேட் ஆகணும். இப்படி பழங்கால சமூகம் நம்ம எடுத்துட்டோம், எல்லாமே மைக்ரேட் ஆகக்கூடியதை நாம் வந்து பார்க்குறோம். அந்த மாதிரி யூதர்களும் என்ன செய்கிறாங்க, அந்த நிலப்பகுதியிலேருந்து மைக்ரேட் ஆகிறாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க ஐரோப்பாவில் வந்து செறிந்து வாழ்கிறாங்க. இந்த கிறிஸ்தவ தோற்றத்திற்கு பிறகு, கிறிஸ்தவ மதத்தினுடைய தோற்றத்திற்கு பிறகு யூதர்கள் மீது ஒரு வெறுப்பு உருவாகுது. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ கொன்றவர்கள் யூதர்கள் அப்படிங்கிறதுனால அந்த யூதர்களுக்கு எதிரான மனநிலை வந்து ஐரோப்பா முழுவதும் வந்து இருக்குது. மிக கடுமையான அளவில் இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஐரோப்பாவில் வந்து பஞ்சம் வந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னா, யூதர்களை தான் அடிப்பாங்க. மழை அதிகமாக வந்தாலும் அதற்கு யூதர்கள் தான் காரணம். அவங்க ஏதோ வந்து மந்திரம் பண்ணி அவங்க வந்து மழையை அதிகமாக வர வச்சுட்டாங்கன்னு சொல்லி யூதர்களை அடிப்பாங்க. மழையே வராமல் வறட்சியாக இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா, யூதர்களை தான் அடிப்பாங்க. ஏன்னா இவங்க தான் ஏதோ பூஜை செஞ்சு மழையே வராமல் பண்ணி வச்சுட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, பிளேக் நோய், பிளாக் டெத் அப்படின்னு சொல்லி ஒரு இன்சிடெண்ட்டை நீங்கள் போய் இணையதளத்தில் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும். அதாவது இந்த பிளேக் நோய் இருக்குல்ல, இந்த பிளேக் நோய் வந்து ஐரோப்பாவில் பரவுது. அப்படி பரவும்போது அதற்கு காரணம் வந்து யூதர்கள் தான் அப்படின்னு சொல்லி யூதர்கள் மிகப்பெரிய அளவில் என்ன செய்கிறாங்க, இனப்படுகொலை செய்யப்படுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய கிணறுகளில் வந்து இருக்கக்கூடிய தண்ணியை தான் அந்த காலத்தில் மக்கள் வந்து குடிப்பாங்க. அப்படி அந்த தண்ணியை குடிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தான் இந்த பிளேக் நோய் பரவி இருக்குது. அதனால் யூதர்கள் தான் வந்து கிணறுகளில் வந்து விஷத்தை கலந்துட்டாங்க. ஐரோப்பா முழுவதும் கிணறுகளில் விஷத்தை கலந்துட்டாங்க. அதனால வந்து நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அதில் பல லட்சம், ஐரோப்பாவினுடைய மக்கள் தொகையில் 50% மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். இப்போ அதற்கு காரணம் யூதர்கள் தான் அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு எதிரான மிகப்பெரிய அளவில் இனப்படுகொலை நடந்திருக்கு. இது தொடர்ந்து அப்படியே நடந்துட்டு வருது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஹிட்லரினுடைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நாசி படைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் யூதர்களை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்து பரவிட்டு இருக்குது. அதாவது ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிறாங்க. இந்த ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அது முழுவதுமாக உண்மை இல்லை அப்படிங்கிற கூற்றும் இருக்குது. யூதர்கள் வந்து முழுமையாக அழித்தொழிக்கப்படலை, அவங்க சொல்கிற நம்பர்ஸ் அளவுக்குலாம் கொல்லப்படலை, அவர்களுக்கு எதிரான அந்த படுகொலைகள், இனப்படுகொலைகள் நடந்ததெல்லாம் உண்மை தான். ஆனால் அவங்க சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கூற்றும் இருக்குது. ஆக மொத்தத்தில் யூதர்கள் மிகப்பெரிய அளவில் புறக்கணிக்கப்பட்டார்கள், மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை தான். இந்த ஒரு சூழலில் பாலஸ்தீனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அங்கே யூதர்கள் தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு தான் வராங்க. இவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வெளியேறினதாக சொன்னாலும் கூட பாலஸ்தீனம் தொடர்ந்து யூதர்கள் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு யூதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்கள், அதற்கு பிறகு இஸ்லாம் வருது. இஸ்லாமியர்களோடு இணக்கமான சூழலில் பாலஸ்தீனத்தில் கூட யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்குனா, சிலுவை யுத்தம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த சிலுவை யுத்தம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற யுத்தம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த யுத்தத்தில் இஸ்லாமியர்களை மட்டும் இவங்க கிறிஸ்தவர்கள் கொல்லலை, யூதர்களையும் கொண்டு இருக்கிறாங்க. சிலுவை யுத்தத்தில் யூதர்களையும் குறிவைத்து யூதர்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்த ஜெருசலம் நகரம், இந்த நகரத்தை வந்து சிலுவை படைகள் கைப்பற்ற வரும்போது முஸ்லீம்களோடு நின்று அந்த சிலுவை படையை எதிர்த்து போரிட்டவர்கள் யூதர்கள். அந்த அளவுக்கு அந்த பாலஸ்தீனத்திற்கு உள்ளே இருந்த மிக குறுகிய எண்ணிக்கையிலான அந்த யூதர்கள் இஸ்லாமியர்களோடு இணக்கமாகத்தான் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறாங்க. இப்படி தான் அந்த வரலாறு போய்கொண்டே இருக்குது. இந்த சூழலில் தான் பார்த்திங்கன்னா, இந்த சியோனிசம் அப்படிங்கிற ஒரு கொள்கை உருவாகுது. இந்த சியோனிசம் அப்படிங்கிற கொள்கை என்ன அப்படின்னா, யூதர்களுக்கு தனி நாடு வேண்டும். ஏன்னா உலகம் ஃபுல்லாக எங்கே போனாலும் யூதர்களை அடிக்கிறாங்க. அடிக்கிறதுல யாருன்னா கிறிஸ்தவர்கள் தான் அடிக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் இயேசுநாதர்களை இவங்க கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலையும் இன்னும் பல காரணங்களுக்காகவும் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் தான் யூதர்களை கொன்று குவிக்கிறாங்க. இந்த சூழலில் தான் தியோடர் ஹெர்சல் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் ஒரு ஹங்கேரி பத்திரிகையாளர், அவர் ஒரு யூத மதத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு கொள்கையை வந்து உருவாக்குறார். என்னென்னா சியோனிசம் அப்படின்னா என்னென்னா,
யூதர்களுக்கு தனி நாட்டை உருவாக்குதல், அப்படி தனி நாட்டை உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க, அவங்கள வந்து யாரும் வந்து அடிக்க முடியாது, அச்சுறுத்த முடியாது அப்படிங்கிற கொள்கையை வந்து அவர் உருவாக்குறார். அந்த கொள்கைக்கு பேர் தான் சியோனிசம். கிட்டத்தட்ட 1897 இந்த கொள்கையை வந்து அவர் உருவாக்குறாரு. உருவாக்கி அவர் முதல் யூத காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறார். அந்த யூத காங்கிரஸின் சார்பாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூதர்களை அழைச்சி அவர் தன்னுடைய கொள்கையை வந்து சொல்கிறார். இதுதான் வந்து என்னுடைய திட்டம், நம்ம யூதர்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனைலாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த திட்டத்திற்கு வந்து யூதர்கள் பெருமளவில் ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படி ஆதரவு கொடுத்தாலும் கூட அந்த நாட்டை வந்து எங்கு உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அப்போ ஒவ்வொரு நாடுகள்லேருந்து வந்த யூதர்களும் ஒவ்வொரு விதமான முன்மொழிவுகளை சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, உகாண்டாவில் வந்து நம்ம வந்து அமைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் கூட உகாண்டா, அங்கே வந்து நம்ம ஒரு யூத தேசத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறாங்க. சிலர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அர்ஜென்டினா, தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவில் நம்ம உருவாக்குவோம் அப்படிங்கிறாங்க. சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாலஸ்தீன் அப்படிங்கிறது நம்முடைய பூர்வீக நிலப்பகுதிகளில் ஒன்று, அதனால் அங்கே வந்து நம்ம இந்த தனி நாட்டை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இது தொடர்ந்து இந்த யூத காங்கிரஸ் அந்த கூட்டங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது. அப்போ தான் ஃபைனலாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து பாலஸ்தீனத்தை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இதற்கு வந்து 2 காரணங்களும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்க வந்து நம்ம ஏற்கனவே அந்த இடத்துல இருந்ததற்கான சான்றுகள் இருக்குது, வேதங்களில் இருக்குது, அதனால் நம்ம அங்கே போகிறது நமக்கு சேஃபாக இருக்கும். 2வது என்னென்னா, பிரிட்டனுடைய கண்ட்ரோலில் அந்த பாலஸ்தீனம் இருக்குது. அப்போ பிரிட்டனோடு இவங்க வந்து இணக்கமாக இருக்கிறாங்க. அப்போ பிரிட்டனோடு இணக்கமாக இருக்கும்போது அவங்க உதவியின் மூலமாக நம்ம அந்த இடத்த வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. உகாண்டாவும் அந்த காலகட்டத்தில் பிரிட்டன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் உகாண்டாவில் வந்து இவர்கள் தனி நாட்டை அமைப்பதற்கு பிரிட்டன் அதிகாரிகளை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே வந்து வர்த்தக ரீதியான சில நலன்கள் அந்த நாட்டில் இருக்குது, அங்கே வந்து நாம் வந்து தனி நாட்டை உருவாக்க வேணாம்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு எதிர்ப்பு வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கடைசியாக இந்த பாலஸ்தீன் இந்த நிலப்பகுதியில் உருவாக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த பாலஸ்தீன் நிலப்பகுதி அப்படிங்கிறது அதற்கு முன்பு வந்து ஒட்டமான் எம்பையர், உதுமானிய சாம்ராஜ்யம், அவர்களுக்கு கீழே வந்து இந்த பகுதி இருக்குது. அதை அவர்களிடமிருந்து என்ன செய்கிறாங்கன்னா, உலகப் போர்களின் போது பிரிட்டன் வந்து அந்த இடத்த கைப்பற்றி மேண்டேட் பாலஸ்தீன் அப்படிங்கிற பேரில் அவங்க வந்து அந்த நிர்வாகத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த சூழலில் தான் 1917 வந்து பால்ஃபோர் அப்படிங்கிற பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அவரை வந்து யூதர்கள் தொடர்பு கொண்டு, நாங்கள் வந்து இந்த பாலஸ்தீன்கிற பகுதியில் வந்து நாங்கள் வந்து தனி நாட்டை அமைக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதனை வந்து அவர் ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு கடிதத்தை வந்து யூத தலைவர்களுக்கு அனுப்புகிறார். அந்த கடிதம் தான் பால்ஃபோர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த பால்ஃபோர் உடன்படிக்கையின்படி என்ன செய்கிறாங்கன்னா, யூதர்களை வந்து அந்த நிலப்பகுதிக்கு அனுப்பக்கூடிய அந்த திட்டங்களை யூதர்கள் வந்து மேற்கொள்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்கள் வராங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் நம்ம பார்க்கும்போது அரபு உலகம் அப்படிங்கிறவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து இதை பற்றி எதுவுமே பெருசாக கண்டுக்கவே இல்லை. யூதர்களுடைய அந்த பால்ஃபோர் உடன்படிக்கை பற்றியோ யூதர்கள் இங்கே தனி நாட்டை அமைக்க போகிறாங்கிறத பற்றியோ பெரிய விழிப்புணர்வு எதுவுமே இல்லை. எப்படி வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ 50,000 பேரை கொன்று குவிச்சு 1,00,000 பேரை வந்து காயப்படுத்தி என்ற காசாவை வந்து ஒரு நரகமாக மாற்றி கொண்டு இருக்கும்போது எப்படி அரபு நாடுகள்லாம் வேடிக்கை பார்த்துருந்தாங்களோ அதே போல் தான் அந்த காலகட்டத்திலையும் அவங்க அதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறாங்க. பாலஸ்தீனத்தில் இருந்த அந்த மக்களும் அவர்களுடைய ஆட்சியாளர்கள் பிரிட்டனை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அதனால் அவர்களும் பெரிதாக அதை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. இங்கே யூதர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியூர்கள்லேருந்து வரக்கூடிய, வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய யூதர்கள் அவங்க வந்து நாங்கள் நிறுவனங்களை ஏற்படுத்துகிறோம், நாங்கள் வந்து பெரிய கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம், இந்த மாதிரி காரணங்களை சொல்லி நிலங்களை வந்து பாலஸ்தீனியர்கள்ட்ட விலைக்கு வாங்குகிறாங்க. முதல்ல வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா, விலைக்கு வாங்குறாங்க, அதிகமான விலை கொடுக்குறாங்க. அப்போ வந்து பாலஸ்தீனியர்களும் நமக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குது அப்படிங்கிறதுனால என்ன செய்கிறாங்க, நிறையா விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இது வந்து நடந்துகிட்ருக்கு, இந்த விற்பனை, அவங்க வந்து ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இவர்களுக்கு ஆதரவு கொடுத்த பிரிட்டனே பயப்படுறாங்க. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப பெரிய அளவில் மைக்ரேட் ஆகிறாங்க, இது வந்து பிற்காலத்தில் எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சத்திற்கு உள்ளாகிறாங்க. இந்த சூழலில் தான் பார்த்திங்கன்னா இரண்டாம் உலகப் போர்கள் அந்த காலகட்டம். ஹிட்லர் வந்து மிகப்பெரிய அளவில் யூதர்களை வந்து கொன்று குவிக்கிறார். அப்போ யூதர்கள் வந்து பாதுகாப்பு தேடி உலகம் முழுக்க அங்கங்கே போகிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த சூழலை பயன்படுத்தி நம்ம ஒரே அடியாக வந்து நம்ம வந்து பாலஸ்தீனத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி அதாவது அலியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பயணத்தை. அது எப்படின்னா, உலகம் முழுக்க உள்ள யூதர்கள், குறிப்பாக ஜெர்மனியில் வசிக்கக்கூடிய யூதர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர் ஒரே நேரத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பல நூற்றுக்கணக்கான போட்டுகளில் வந்து பாலஸ்தீனத்துக்கு வராங்க. அப்போ பாலஸ்தீனர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஏதோ நமக்கு பஞ்சம் பிழைப்பதற்காக வராங்க, தஞ்சம் தேடி வராங்க, இவங்க வேற எங்கேயும் போனால் இவர்களை கொன்று குவிச்சிருவாங்க, அதனால் வராங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பெருசாக கண்டுக்கலை.
அப்போ அவங்க மிகப்பெரிய அளவில் மைக்ரேட் ஆகி இங்கே பாலஸ்தீனத்துக்குள்ளே வந்து மீண்டும் வந்து நிலங்களை வாங்குறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா 1948 காலகட்டத்தில் இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஒரு அளவுக்கு வந்து மக்கள் தொகை வந்துட்டாங்க. பல்லாயிரக்கணக்கானோர் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த இஸ்ரேலில் வந்து பாலஸ்தீனத்துக்கு வந்து வந்துட்டாங்க. இதற்கு பிறகு அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவர்களுடைய அந்த அவர்களுடைய குடியிருப்பு பகுதி, அதற்காக வேண்டி தனி போலீஸ் படை, அதற்காக வேண்டி உளவு பிரிவு, அதற்காக வேண்டி ஒரு இராணுவத்தை உருவாக்குறாங்க. அந்த இராணுவம் தான் ஹக்கன்னா அப்படிங்கிற பெயரில் ஒரு தீவிரவாத குழுவாக அது உருவாகுது. அந்த தீவிரவாத குழுவிற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிட்டன், போலந்து மாதிரியான நாடுகள் வந்து மிகப்பெரிய அளவில் பயிற்சியும் அதே போல் ஆயுதங்களும் கொடுக்குறாங்க. நிறைய மருத்துவர்களை உருவாக்குறாங்க. எதற்காக அப்படின்னா, ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் காயமடைந்தவர்களை வந்து உடனே வந்து குணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய மருத்துவர்களை அவங்க வந்து தொடர்ந்து உருவாக்குறாங்க, திட்டமிட்டு உருவாக்குறாங்க. இன்னொரு பக்கம் கடுமையான ஆயுத பயிற்சி, கடுமையான நவீன ஆயுதங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இறங்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாலஸ்தீனர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியல, அரபு நாடுகளை சேர்ந்தவர்களுக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. இந்த சூழலில் தான் திடீர்னு பார்த்திங்கன்னா 1948 வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தனி நாடு உருவாகுவதாக அறிவிக்கிறாங்க. உடனே வந்து பிரிட்டனுடைய ஆதரவின் பேரில் ஐநா மன்றம் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதை அப்போ இவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த நிலப்பகுதிகள் ரொம்ப சின்ன ஒரு நிலப்பகுதி. இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40% நிலப்பகுதி தான் அப்போது இருந்த இஸ்ரேல். அப்படி ஒரு நிலப்பகுதியை வந்து என்ன செய்கிறாங்க, திடீர்னு ஒரு தனி நாடு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணும்போது அதனை எதிர்த்து அரபு நாடுகள் அப்போ தான் வந்து என்ன செய்கிறாங்க, தூங்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு என்ன செய்கிறாங்கன்னா, அதை எதிர்த்து ஒரு போர் நடக்குது. அந்த போரில் வந்து இவங்க தான் வெற்றி பெறுறாங்க. யார்? இஸ்ரேல் தான் வெற்றி பெறுறாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி அதுக்கு வந்து ப்ரிப்பேராக எல்லாத்துக்குமே தயாராக இருக்கிறாங்க. அவர்களுக்கான அந்த தீவிரவாத குழுக்கள் ஆயுதங்களோடு வந்து ரெடியாக இருக்கிறாங்க. சண்டை போட்டால் காயமடைஞ்சால் மருத்துவர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. மருந்துகள் வந்து ரெடியாக இருக்குது. நவீன பயிற்சி, உளவு பிரிவின் மூலமாக எந்தெந்த அரபு நாடுகளுக்கு என்னென்ன பலம் இருக்குது, எங்கே அடித்தா அவங்கள வந்து ஈஸியாக வீழ்த்த முடியும், எல்லாமே பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இவர்களோட பணமும் இருக்குது, ஆயுதமும் இருக்குது. அப்போது இருந்த வல்லரசான பிரிட்டனுடைய சப்போர்ட்டும் இருக்குது. இப்படி எல்லாம் இருக்கப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க அரபு நாடுகள் அவ்வளோ பேரையும் தோற்கடித்து அந்த போரில் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஜெயித்ததற்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மீண்டும் ஒரு போர் 1967 நடக்குது. அந்த போரும் பார்த்தீங்கன்னா அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து மீண்டும் ஒரு அட்டாக் இஸ்ரேல் மீது நடத்துகிறாங்க. அந்த தாக்குதலையும் இஸ்ரேல் தான் என்ன செய்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அந்த போரில் இஸ்ரேல் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவர்கள்ட்ட இருந்த அந்த பகுதியை விட கூடுதலான பகுதிகளை கைப்பற்றுறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் எகிப்தினுடைய சினாய் அப்படிங்கிற பிரதேசத்தை கைப்பற்றுறாங்க. மேற்கு கரை அப்படிங்கிற பகுதியை வந்து ஜோர்டானிடம் தான் அந்த மேற்கு கரை இருந்தது, அந்த பகுதியை வந்து கைப்பற்றுறாங்க. சிரியாவில் கோலன் குன்றுகள் அப்படிங்கிற இடம் இருக்குது, அதை வந்து கைப்பற்றுறாங்க. அதே போல் வந்து காசா, இப்போது இருக்கக்கூடிய காசாவும் அப்போது எகிப்துடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு, அதை வந்து கைப்பற்றுறாங்க. இப்படி வந்து அதே போல் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய, இப்போது லெபனான் நம்ம சொல்லக்கூடிய இந்த லெபனானுடைய தெற்கு பகுதியை கைப்பற்றுறாங்க. இப்படி பல பகுதிகளையும் கைப்பற்றி வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த போர்லையும் அவர்களை வந்து யாராலையும் வீழ்த்த முடியல. அதற்கு பிறகு தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர்கள் வந்து அரபு நாடுகளோடு ஒப்பந்தம் மேற்கொண்டு மேற்கு கரையை வந்து ஜோர்டானிடம் மீண்டும் ஒப்படைக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சினாய் தீபகற்பத்தை எகிப்து கூட ஒப்படைக்கிறாங்க. அதே போல் தெற்கு லெபனானை நீண்ட காலத்திற்கு பிறகு 1990களுக்கு பிறகு வரைக்கும் அது லெபனானுடைய தெற்கு பகுதி இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதற்கு பிறகு தான் என்ன செய்கிறாங்க, ஹிஸ்புல்லாவின் தொடர் தாக்குதல் காரணமாக அந்த பகுதியை ஹிஸ்புல்லாவிடமே ஒப்படைச்சு விட்டு வராங்க. இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி, அப்போ இதற்கு பிறகு தான் வந்து யாசர் அரஃபாத் வந்து இந்த சீனுக்குள்ளே வரார். அவருடைய தலைமையில் அந்த ஃபதா அப்படிங்கிற இயக்கம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஆயுதம் எடுத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஆயுத போராட்டத்தை நடத்துகிறாங்க. முதல் இன்திஃபாதா, அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இன்திஃபாதா போராட்டங்களை யாசர் அரஃபாத் நடத்தும் போது என்ன செய்கிறாங்க, அந்த மேற்கு கரை அப்படிங்கிற அந்த நிர்வாகம் வந்து ஜோர்டானிடமிருந்து இந்த ஃபதா அமைப்புக்கு வருது. அதே போல் காசாவினுடைய நிர்வாகம் இந்த ஃபதா அமைப்புக்கு வருது, யாசர் அரஃபாத் தலைமையிலான அந்த அமைப்புக்கு வந்து வருது. அவங்க வந்து பாலஸ்தீன் இஸ்ரேலோட ஒரு ஒப்பந்தம் போகிறாங்க, அதான் ஓஸ்லோ ஒப்பந்தம். இந்த ஓஸ்லோ ஒப்பந்தம் என்ன அப்படின்னு சொன்னால், பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பை, யாசர் அரஃபாத் தலைமையிலான அந்த அமைப்பை வந்து உருவாக்குவது. அந்த அமைப்பு தான் பாலஸ்தீனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். பாலஸ்தீனியர்கள் வந்து இப்போ காசாவிலையும் மேற்கு கரைகளும் சுருங்கிடுறாங்க. கிழக்கு ஜெருசலம் அப்படிங்கிறது இப்போ ஜெருசலம் இருக்கக்கூடிய பகுதி, இந்த 3 பகுதிகளுக்குள்ளே பாலஸ்தீனியர்கள் சுருங்கிடுறாங்க. இந்த பகுதியை நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு தான் பாலஸ்தீன் அத்தாரிட்டி. இதனுடைய தலைவராக இருந்தது தான் யாசர் அரஃபாத். அவர் கூட ஓஸ்லோ உடன்படிக்கைன்னு ஒரு உடன்படிக்கையை போடுறாங்க. அந்த உடன்படிக்கையினுடைய சரத்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த பாலஸ்தீன பகுதிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அதனுடைய நிர்வாகம், அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறது இந்த பாலஸ்தீன அத்தாரிட்டி தான்
அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒப்புக்கொள்வது தான் அந்த ஒப்பந்தம். அதே போல் இஸ்ரேலே ஒரு தனி நாடு, நாங்கள் இஸ்ரேல் வந்து தனி நாடாக இஸ்ரேலை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த ஓஸ்லோ ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை யாசர் அரஃபாத் போட்டாலும் கூட பாலஸ்தீனியர்கள் ஒரு பிரிவினர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை. ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த லேண்டுமே நம்மளோட தான், நம்மகிட்ட வந்து பிடிக்கிட்டாங்க, சரி பரவாயில்ல, நம்முடைய லேண்டைவாது தனி நாடாக அவர்கள் வந்து அங்கீகரிக்கணும். அப்படி அந்த தனி நாடாக அங்கீகரிக்காமலேயே என்ன செய்கிறாங்க, அந்த உடன்படிக்கை வந்து சரத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் அந்த உடன்படிக்கை கையெழுத்து ஆயிடுச்சு. தொடர்ந்து போய் கொண்டு இருக்கும்போது தான் இடையில் தான் இந்த ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து உருவாக்கப்படுது. 1980களுக்கு பிறகு ஹமாஸ் அமைப்பு உருவாகுது. இந்த ஹமாஸ் அமைப்பு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பாலஸ்தீனம் அப்படிங்கிறது நம்முடைய நாடு தனி நாடாக இது வந்து மாற்றப்பட வேண்டும், அது நமக்கு வந்து எல்லா விதமான அதிகாரமுமே இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த காசாவாக இருக்கட்டும், மேற்கு கரையாக இருக்கட்டும், அது முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது அதை சுற்றி இராணுவ கட்டமைப்பு இஸ்ரேலுடைய இராணுவம் தான் இருக்கிறாங்க. வான்வெளியும் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, கடல் வழியும் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. பாலஸ்தீனத்துலேருந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னாலுமே நீங்கள் இஸ்ரேல் அனுமதியோடு தான் நீங்கள் போகணும். வெளியிலேருந்து ஒருத்தர் வர்றதுனால இஸ்ரேலோட அனுமதியோடு தான் வரணும். அப்போ இது தனி நாடு கிடையாது, நம்ம இஸ்ரேல் அப்படிங்கிற ஆக்கிரமிப்புக்குள்ளே நம்ம இருக்கிறோம், அப்போ இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவர்கள் அந்த ஆயுத போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறாங்க. அவர்களுக்கு காசா பகுதியில் மிகப்பெரிய செல்வாக்கு உருவாகுது. காசா மக்கள் பெரிய அளவில் இந்த ஹமாஸை ஆதரிக்கிறாங்க. மேற்கு கரையில் அவர்களுக்கு வந்து ஆதரவு குறைவாக இருக்குது. அங்கே யாசர் அரஃபாத்தினுடைய அந்த ஃபதா அமைப்புக்கு தான் ஆதரவு இருக்குது. யாசர் அரஃபாத் உயிரோடு இருந்த வரைக்கும் ஹமாஸினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருந்தது. அதற்கு பிறகு யாசர் அரஃபாத் மறைவுக்கு பிறகு ஹமாஸ் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்கிறாங்க. யாசர் அரஃபாத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் மஹமூத் அப்பாஸ் அப்படிங்கிறவர் வராரு. இந்த மஹமூத் அப்பாஸ் அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் கொஞ்சம் நட்புறவை அவர் மேற்கொண்டு அவர் வந்து அந்த மேற்கு கரை பகுதியில் மட்டும் அவர் நிர்வாகம் செஞ்சுட்டு வராரு. மேற்கு கரை மற்றும் காசா நிர்வாகம் பண்ணுறார். 2006 பாலஸ்தீனிய தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மஹமூத் அப்பாஸினுடைய ஃபதா கட்சி வந்து தோல்வியை தழுவுது. ஹமாஸ் தான் மிகப்பெரிய வெற்றியை பெறுறாங்க. ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியா தான் பிரதமராக தேர்வு செய்யப்படுறார். அப்போ வந்து அது குறிப்பாக காசா பகுதியில் பெரிய ஆதரவு ஹமாஸுக்கு இருக்குது. அதே நேரம் மேற்கு கரை பகுதியில் ஹமாஸுக்கு கொஞ்சம் ஆதரவு குறைவாக இருக்குது. அப்போ ஹமாஸ் என்ன முடிவு செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டிங்கிற அமைப்பு வந்து யூதர்களுக்கு, அமெரிக்கர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவாக இருக்கிறாங்க. அதனால் முதல் கட்டமாக இந்த காசா பகுதியிலிருந்து இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி வந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை ஹமாஸினுடைய ஆயுத குழுக்கள் கைப்பற்றுறாங்க காசாவில். இதுதான் முதல் சம்பவம். அந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த காசா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஹமாஸினுடைய கண்ட்ரோலில் வந்து இருக்குது. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காசாவுக்குள்ளே இஸ்ரேல் வரல, காசா விட்டு இஸ்ரேல் வெளியேறிட்டாங்க, முழுக்க முழுக்க ஹமாஸ் கண்ட்ரோலில் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு கரை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இஸ்ரேல் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த மாநகராட்சி நிர்வாகத்தை மட்டும்தான் இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி மஹமூத் அப்பாஸ் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த மஹமூத் அப்பாஸுக்கு இஸ்ரேல் ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்க, அமெரிக்கா வந்து ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்க. அந்த ஃபண்டை வச்சுட்டு அவர் ஊழியருக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்டு அவர் இஸ்ரேல் அரசாங்கத்தின் கீழே உள்ள ஒரு மாநகராட்சியாக அவர் செயல்பட்டு வரார். இந்த சூழலில் ஹமாஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து வந்து அந்த இஸ்ரேலுக்கு எதிரான செயல்பாடுகள் மூலமாக ஏராளமான பாலஸ்தீனியர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டே வராங்க. அப்படி அடைக்கப்படக்கூடிய தலைவர்களை வெளியில் கொண்டு வருவதற்கான எந்த வாய்ப்புகளுமே தொடர்ந்து இல்லாமல் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு கரையில் வந்து இஸ்ரேல் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டே வராங்க. பாலஸ்தீனோட நிலப்பகுதி வந்து தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டே வருது. பாலஸ்தீனில் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு கொண்டே வராங்க. தொடர்ந்து யூதர்களை அந்த மேற்கு கரையில் குடியேற்றுறாங்க. ஏற்கனவே இஸ்ரேலுங்க நாடு உருவாயிருச்சு 1948. இதுதான் எல்லைன்னு நிர்ணயிச்சிட்டாங்க. அதையும் மீறி என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மேற்கு கரை இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது, இராணுவம் வந்து இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மேற்கு கரைக்குள்ளே தொடர்ந்து யூதர்களை அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் 5-6 லட்சம் யூதர்கள் அனுப்புகிறாங்க. 1948 இந்த 2020 வரைக்கும் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்கள் மேற்கு கரையில் குடியமர்த்தப்படுறாங்க. ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அது பாலஸ்தீனுடைய ஊராக இருக்கும், பக்கத்தில் அடுத்து ஒரு ஊர் பாலஸ்தீன் ஊராக இருக்கும், இடையில வந்து ஒரு வனப்பகுதி இருக்குன்னா அந்த வனப்பகுதிகளில் இஸ்ரேலியர்கள் குடியமர்த்தப்பட்டு அங்கே ஒரு செக் போஸ்ட் வச்சுருவாங்க. இந்த ஊர்லேருந்து பாலஸ்தீனில் அங்கே போகிறதுனால அவங்களுடைய அனுமதியோடு தான் போகணும், அங்கேருந்து வரதுனால இவங்க அனுமதியோடு தான் வரணும். எது இஸ்ரேலுக்குள்ளே கிடையாது, பாலஸ்தீனம் நிலத்தில் மேற்கு கரைக்குள்ளே இப்படி ஒரு சூழல். இப்போ ஏன்னா இப்போ மேற்கு கரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே வந்து இப்போது தனிப்பட்ட பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு நிலம் இருக்கும், அவர்களுக்கு வயல்வெளிகள் இருக்கும். இதை தவிர்த்துட்டு பாலஸ்தீன அரசாங்கத்திற்கு ஒரு இடம் இருக்கும். இப்போ எப்படி நம்ம கவர்மெண்ட்டு நம்ம ஊரில் வந்து கவர்மெண்ட் நிலம்னு ஒன்று இருக்கும், அதே போல் பாலஸ்தீனிய கவர்மெண்ட்டினுடைய நிலம்னு ஒன்று இருக்கும். அந்த நிலத்தை என்ன செய்கிறதுனா இந்த இஸ்ரேலிய யூதர்கள் ஆக்கிரமிப்பு செய்வது.
அந்த யூதர்களுக்கு இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து ஸ்டைஃபண்ட்ஸ் கொடுக்கறது. நீங்கள் போய் இப்படி பாலஸ்தீன் நிலத்தில் போய் நீங்கள் போய் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மாத செலவுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம், உங்களுக்கு ஆயுதம் கொடுக்குறோம், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நாங்கள் மிலிட்ரி அனுப்புகிறோம், இப்படி வந்து வாக்குறுதிகள் கொடுத்து நிறைய யூதர்களை என்ன செய்கிறாங்க, இந்த மேற்கு கரை பகுதி முழுக்க வந்து அனுப்புகிறாங்க. இந்த மேற்கு கரையில் இதை எதிர்க்கக்கூடிய பாலஸ்தீன தலைவர்களை சுட்டு கொள்வது, அவங்கள வந்து வீடுகளை இடிப்பது, இப்படி ஒரு நடவடிக்கை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கைது செய்து சிறைச்சாலைகளில் வருடக்கணக்கில் அடைத்து வைப்பது, இது ஒரு பக்கம். இப்படி தொடர்ந்து கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட 5000 8000 பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் சிறைச்சாலைகளை தொடர்ந்து வாடிட்டு வராங்க. இந்த சூழலில் தான் ஹமாஸ் அமைப்பு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சிறை கைதிகளை எப்படி வெளியில் கொண்டு வர்றது அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தென்படுது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து லெபனான் எல்லையில் ஹிஸ்புல்லா வந்து ஒரு சில விஷயத்தை ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு, அதாவது ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்கள் இஸ்ரேல் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அவங்கள மீட்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்ரேலுடைய இராணுவத்தினரை கடத்தி கொண்டுட்டு போய் என்ன செய்கிறாங்க, வச்சுக்கிட்டு இவங்களை விடுவித்தால் தான் நாங்கள் அவங்களை விடுவிப்போம்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறது. அப்படி வந்து நிறைய தலைவர்கள் அவங்க மீட்கிறாங்க. அதற்கு பிறகு அதே பாணி ஹமாஸும் கையில் எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்ரேலுடைய இராணுவ வீரர் ஒருத்தர் பிடிச்சிட்டு வராங்க. அவரை பிடிச்சிட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை விடுவிக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதற்கு பிறகு வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட் ஒரு வழி இல்லாமல் அந்த ஒருத்தரை மீட்பதற்காக 1000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்கிறாங்க. அப்போ பாலஸ்தீனியர்கள், குறிப்பாக இந்த ஹமாஸ் இயக்கம் என்ன ஒரு முடிவுக்கு வராங்கன்னா, நாம் வந்து இஸ்ரேலில் உள்ள சிறையில் உள்ள எல்லா பாலஸ்தீனையும் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து வேறு வழி இல்லை, இவங்களை வந்து நம்ம கைதிகளாக பிடிச்சு கொண்டு வந்தால் மட்டும்தான் நாம் வந்து அவர்களை விடுவிக்க முடியும் ஒரு முடிவுக்கு வராங்க. இதுதான் வந்து இந்த யஹ்யா சின்வர் அவருடைய திட்டம். இந்த யஹ்யா சின்வர் அப்படிங்கிறவரை கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளாக இஸ்ரேல் சிறையில் இருந்தவர். அவரை விடுவிப்பதற்காகத்தான் என்ன செய்கிறாங்க, இப்போ ஒரு இஸ்ரேல் இராணுவ வீரரை இவங்க ஹமாஸ் கடத்தி கொண்டு வராங்க. அதன் மூலமாக 1200 பேர் விடுவிக்கப்பட்டாங்கல்ல, அதில் ஒருவர் யாருன்னா இந்த யஹ்யா சின்வர். யஹ்யா சின்வர் தான் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, மீதி உள்ள கைதிகளை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் மீண்டும் அதே போல் ஒரு தாக்குதலை நடத்தி நாம் வந்து நிறைய இஸ்ரேலியர்களை கைதிகளாக பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாரையுமே அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவர் முன்மொழிகிறார். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க, அக்டோபர் 7ஆம் தேதி இவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்குள்ளே நடத்துகிறாங்க. இந்த தாக்குதல் சம்பந்தமான பல விவகாரங்களை இஸ்ரேலுடைய பத்திரிகைகளே வெளியிடுறாங்க. இஸ்ரேலிய பத்திரிகைகள் வெளியிடக்கூடிய அந்த தகவலை கூட நம்ம இந்தியாவில் உள்ள பத்திரிகைகள் வெளியிடுறதில்லை. என்ன தகவல் அப்படின்னா, இவங்க இந்த ஹமாஸ் இவங்க உள்ளே போய் தாக்குதல் நடத்துவதற்கான நோக்கம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினரை பிடித்து கொண்டு வர்றது தான். கொண்டு வந்து அதன் மூலமாக டிமாண்ட் பண்ணி கைதிகளை விடுவிப்பது, இதுதான் இவங்களுடைய டிமாண்டு. ஆனால் அங்கே என்ன நடக்குது, உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கும்போது, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள்ங்கிற ஒரு கேட்டகரியே கிடையாது. இஸ்ரேலில் வந்து எல்லோருமே இராணுவம் தான், பொதுமக்களே இராணுவம் தான். ஏன்னா எல்லா பொதுமக்களுமே கட்டாயமாக இராணுவ பயிற்சி எடுக்கணும். ஆண்கள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம், பெண்கள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம். அவங்க வந்து எல்லோருமே வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க இஸ்ரேலில். எல்லோருமே துப்பாக்கிகளை வந்து எப்படி பயன்படுத்துறது, ஒரு சண்டை வந்தால் எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிற அந்த அடிப்படை போர் பயிற்சி வந்து இஸ்ரேலில் எல்லோருக்குமே உண்டு. இஸ்ரேலில் பொதுமக்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியே கிடையாது. அப்போ இவங்க உள்ளே போகும்போது அங்கே வந்து மிக கடுமையான சவால்கள் வந்து அங்கே இருக்குது. அதையும் மீறி அவங்க என்ன செய்கிறாங்க, உள்ளே போய் நிறைய பேரை பிடிச்சிட்டு வரும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரேல்கிட்ட வந்து ஒரு பாலிசி இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு கைதியை வந்து நாம் எதிரிகள் பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த கைதியை காப்பாற்றுவது தான் எல்லா இராணுவத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு பணியாக இருக்கும். ஆனால் இஸ்ரேலுடைய பாலிசி என்ன அப்படின்னா, இவங்க பிடிச்சி கொண்டு போய் நம்மகிட்ட வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம 2 பேரையுமே கொன்னுருங்க, அந்த கைதி யாரை பிடிச்சிட்டு போகிறாங்களோ அந்த கைதியையும் கொன்னுருங்க, அதே போல் பிடிச்சிட்டு போகிறவங்களையும் கொன்னுருங்க அப்படிங்கிற ஒரு பாலிசியை அவங்க வச்சுருக்கிறாங்க. அந்த பாலிசி அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா, பல இஸ்ரேலியர்களை, பல பெண்கள், பல குழந்தைகளை இஸ்ரேல் இராணுவமே குண்டு போட்டு கொள்கிறாங்க. வான்படை ஒரு பக்கம் குண்டு போட்டு கொள்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேல் இராணுவம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தவங்க அவங்க பல இஸ்ரேலியர்களை கொள்கிறாங்க. இவங்க போனது வந்து அங்கே இருக்கக்கூடிய கைதிகளை பிடிச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அது அந்த சண்டையில் வந்து அங்கே சண்டையிடுவது, எதிரிகளை கொள்வது, நம்ம வந்து செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற முடிவோடு இவங்க போகிறாங்க. ஆனால் பாலஸ்தீன நிலப்பகுதியில் பிடிப்பதற்காக பல லட்சக்கணக்கான பாலஸ்தீனில் கொன்று குவிச்சு அவங்கள வந்து அவங்க நிலத்திலேருந்து அவங்கள வெளியேற்றி அவங்கள அகதிகளாக்கி எல்லாம் பண்ண ஒரு நாடு தான் இஸ்ரேல். ஹக்கன்னா அப்படிங்கிற அந்த தீவிரவாத குழு வந்து பல அத்துமீறல்களை பண்ணுறாங்க. அந்த ஹக்கன்னா தான் பிற்காலத்தில் இஸ்ரேல் இராணுவமாக மாறுறாங்க. அப்போ அந்த இஸ்ரேல் இராணுவம் அப்படிங்கிறவங்கள்ட்ட அந்த தீவிரவாத சிந்தனை ஏன் இருக்குது, ஏன் வந்து மனிதர்களை அவங்க மதிக்கிறது இல்லை அப்படின்னா, ஏன்னா அவங்க தீவிரவாத இயக்கமாக இருந்து அவங்க பிற்காலத்தில் இராணுவம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கிறாங்க. இந்த சம்பவங்கள் நடக்குது. இந்த சம்பவத்திற்கு பிறகு என்ன அப்படின்னு பார்க்கும்போது,
கடந்த அக்டோபர் 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இந்த ஹமாஸினுடைய தாக்குதல் நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த ஹமாஸை இப்போ வந்து நாங்கள் ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 16 மாதத்திற்கு முன்பு இஸ்ரேல் வந்து அந்த போரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காசா மீதான போர். காசா அப்படிங்கிறது உலக வரைபடத்தில் ஒரு சின்ன புள்ளி தான். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங், இந்த பக்கம் ஒரு 40 கிலோமீட்டர், அந்த பக்கம் ஒரு 20 கிலோமீட்டர், 18 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உள்ள ஒரு சின்ன பகுதி. அந்த பகுதியை பிடிப்பதற்காக இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு, கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, மிகப்பெரிய இராணுவம், 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட இராணுவத்தை வச்சுருக்கிறாங்க. இந்தியாவில் இல்லாத நவீன போர் விமானங்களாக வச்சுருக்கிறாங்க. அமெரிக்கா வந்து இந்த F-16 F-32 மாதிரியான விமானங்களை இந்தியாவுக்கோ வேறு நாடுகளுக்கோ விற்பனை செய்கிறது கிடையாது. இப்போ வரைக்கும் விற்பனை செய்கிறது கிடையாது. ஆனால் இஸ்ரேல் அந்த விமானங்களை பெரிய அளவில் வச்சுருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, தொடர்ந்து 24/7 அந்த விமானங்கள் வந்து தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து அதற்கான தேவையான விமானிகள் வந்து இருப்பாங்க, அதுக்கு தேவையான எரிபொருள் இருக்கும். ஒரு 10 விமானங்கள் தொடர்ந்து குண்டு வீசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த 10 விமானங்கள் இறங்கணுன்னா இன்னொரு 10 விமானங்கள் போயிடும். இப்படியே வந்து பல மாதக்கணக்காக வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களிடம் விமானங்கள் இருக்குது, அவர்களிடம் வெடிகுண்டுகள் இருக்குது. வெடிகுண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா வருடக்கணக்கில் வாங்கி சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக போர் நடந்தாலும் அந்த போரை எதிர்கொள்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட மேன் பவர் இருக்குது, ஆயுதம் இருக்குது, வெடி குண்டுகள் இருக்குது, தேவையான பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி ஒரு வலிமை வாய்ந்த அந்த இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க, அந்த காசாங்கிற சின்ன நிலப்பகுதியை சண்டை போட்டு அங்கே இருக்கிற பிணைய கைதிகளை மீட்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய போர் குறிக்கோள். அவங்க ஒரு 3-4 விஷயத்தை சொல்கிறாங்க. என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய பிணை கைதிகளை மீட்பது, இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை அங்கேருந்து மீட்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஹமாஸுங்கிற இயக்கத்தை வந்து அழிப்பது, காசாவை வந்து முழுவதுமாக கேப்சர் பண்ணி அங்கே நிர்வாகம் செய்வது. இதுதான் இந்த போர் இலக்கு. 16 மாதமாக போர் செய்கிறாங்க. போர் செஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா, தொடர்ந்து பெண்கள் குழந்தைகள் 70% பெண்கள் குழந்தைகளை கொள்கிறாங்க. கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் இடிபாடுகளில் சிக்கியவர்களை வந்து இன்னும் மீட்கவே இல்லை. இடிபாடுகளில் சிக்கி அவங்க எலும்பாகி அவங்க மக்கி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் எலும்புகளை தான் மீட்கணும். அதை மீட்டால் தான் எத்தனை பேர் அப்படிங்கிற ஒரிஜினல் கணக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை காயப்படுத்தியிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்களில் 70% பேர் பெண்கள் குழந்தைகள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கூட 16 மாதங்களாக போரிட்டு கூட அவர்களால் வந்து அங்கே இருக்கக்கூடிய கைதிகளை முழுமையாக மீட்க முடியல. அதற்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, போர் நிறுத்தம் அப்படிங்கிற முடிவுக்கு இஸ்ரேல் வராங்க. இந்த போர் நிறுத்தத்தின் அடிப்படையில் ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கைதிகளை வந்து விடுவிப்போம், அதே போல் நீங்களும் பாலஸ்தீன கைதிகள் சிறைச்சாலையில் உள்ளவங்களை நீங்களும் விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டு. அப்படி ஹமாஸ் என்ன செய்கிறாங்க, ஒரு 50-60 கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 கைதிகளை ஹமாஸ் பிடித்து செல்கிறாங்க. அந்த 200 கைதிகளில் பாதி பேர் இஸ்ரேல் குண்டு வீசியே கொண்டுறாங்க காசாவில் வச்சு. அதற்கு பிறகு மீதி உள்ளவங்களும் அவங்க வந்து சேஃபாக வந்து கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. காசாவில் மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, கரண்ட்டு கிடையாது, மொபைல் சார்ஜர் லைட்டில் தான் அவங்க வந்து ஆப்ரேஷன்ஸே வந்து நடந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இப்படி காசாவில் எதுவுமே இல்லை, தண்ணி இல்லை, அவங்களுக்கு ரொட்டியில் பேக்கரிகள் மீது குண்டு வீசினாங்க. உப்பு நீக்கக்கூடிய ஆலைகள், டீசானிடைசேஷன் அந்த ஃபேக்ட்ரிஸ் அதன் மீது குண்டு வீசினாங்க. இப்படி மிகப்பெரிய அளவில் உலகத்தில் வந்து ஒரு சின்ன நிலப்பகுதியில் சிக்கி கொண்ட மக்களை வந்து மிக கடுமையான ஒடுக்குமுறை பண்ண நாடே உலகத்தில் கிடையாது. அவ்வளோ ஒடுக்குமுறை பண்ணி எல்லாம் பண்ணியும் கூட அந்த கைதிகளை உயிரோடு அவங்களால மீட்க முடியல. ஆனால் அதற்கு பிறகு பேச்சுவார்த்தைக்கு போன பின்னால் தான் ஹமாஸிடம் இருந்தால் அவர்களை மீட்க முடிஞ்சதே தவிர இஸ்ரேல் நேரடியாக போய் மீட்க முடியல. ஹமாஸ் அவர்கள் எப்படி அந்த விடுதலை நிகழ்ச்சிகளை எப்படி நடத்தினாங்க அப்படிங்கிறது ஊடகத்தில் நம்ம பார்க்குறோம். அதாவது அந்த கைதிகள் வந்து முழு உடல் நலத்தோடு அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அந்த விடுதலையின் போது அவர்களுக்கு தேவையான உடை, அவங்களுடைய உடம்புடையினுடைய அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரியான புது உடைகள், இப்படி பக்காவாக வந்து அவங்கள வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க விடுதலை செஞ்சாங்க. தொடர்ந்து விடுவிக்கப்படுறாங்க இஸ்ரேல் கைதிகள். இன்னொரு பக்கம் பாலஸ்தீன கைதிகள் பல்லாயிரக்கணக்கானோர் விடுவிக்கப்படுறாங்க. இப்படி நடந்து கொண்டு வரும்போது இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது. என்ன அப்படின்னா, இந்த போரில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம், நாம் இந்த போரில் நமக்கு வெற்றி கிடையாது, இவ்வளோ மக்களை கொன்று குவிச்சும் கூட சர்வதேச நீதிமன்றத்தால் போர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டும் கூட நமக்கு வந்து அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்களோ அதன்படி தான் நாம் நடந்துக்க முடியுது. கைதிகளை அந்த போரினுடைய போக்கை வந்து அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க, நம்ம கையில் எதுவுமே இல்லைங்கிற ஒரு நிலை இருக்குது. இப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, முதல் கட்ட போர் நிறுத்தங்கிறது இப்படியே முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய கைதிகள் விடுவிக்கப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் விடுவிக்கப்படுறாங்க. இப்போ 2ஆம் கட்ட போர் நிறுத்தம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இஸ்ரேலிய படைகள் வந்து இந்த அதாவது பாலஸ்தீன காசா பகுதியிலிருந்து அவங்க வெளியேறி பார்டரில் இருக்கிறாங்க. காசாவிற்குள்ளே வந்து இல்லை. தெற்கு வடக்கு காசாவை பிரிக்கக்கூடிய பகுதி வந்து நெட்ரசம் காரிடர்,
அப்படிங்கிற பகுதி, அந்த பகுதியை விட்டு இஸ்ரேல் படைகள் வெளியேறுறாங்க. வெளியேறி அந்த எல்லைப்புறங்களில் மட்டும் இருக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வந்து முழுவதுமாக காசாவை விட்டு வெளியேறணும். இஸ்ரேல் எல்லைக்குள்ளே அவங்க போயிடணும். அதற்கு பிறகு அவங்க இப்போ ஹமாஸ் கைதிகளை விடுவிப்பாங்க. இதுதான் 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்தினுடைய முக்கியமான சரத்து. அப்போ இந்த சூழலில் வந்து இந்த இப்போ இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இவருக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா, 2 பிரச்சனை. ஒன்று, காசாவிலேருந்து நம்ம வெளியேறிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மீண்டும் அங்கே உள்ளே போவது சிரமம். ஏன்னா ஹமாஸ், அமெரிக்காவினுடைய ஒரு உளவு தகவல் என்னென்னா, ஹமாஸ் வந்து 30,000 பேர் இருந்தாங்க. அதில் வந்து ஒரு 70-80% பேர் இறந்துட்டாங்க. ஆனால் இந்த போர் நிறுத்த காலகட்டத்தில் மீண்டும் வந்து ஹமாஸ் அதே அளவுக்கு ஆளை எடுத்துட்டாங்க, ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அவங்க ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டாங்க, அவங்கள்ட்ட ஆயுதங்களும் இருக்குது, திரும்பி பழைய நிலைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அமெரிக்கா வந்து வெளியிடுறாங்க. அப்போ இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம திரும்பி நாட்டுக்குள்ளே போயிட்டோன்னு சொன்னால் நம்ம திரும்பி காசாவுக்குள்ளே வர முடியாது, நம்பர் 1. 2வது, கைதிகள் எல்லாத்தையும் விடுவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாமளும் பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்கணும். அதற்கு பிறகு வந்து இஸ்ரேலில் வந்து இயல்பு நிலை திரும்பும். அப்படி இயல்பு நிலை திரும்பும்போது என்ன ஆகும்னா, நெதன்யாகுவின் மீது 3 ஊழல் வழக்குகள் இருக்குது. இந்த ஊழல் வழக்குகள் எந்த அளவுக்கு இந்த நெதன்யாகு என்பவர் மிக மோசமான நபர், ஒரு பயங்கரவாதி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு சில்லறைத்தனமான, ஒரு திருட்டுத்தனமான நபர் அப்படிங்கிறதுக்கு அவர் மீதான அந்த வழக்குகள் தான் வந்து சான்று. அவர் மீது 3 வழக்குகள் இருக்குது, 3 ஊழல் வழக்குகள். ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நிறுவனத்திடமிருந்து, ஒரு நிறுவனத்துக்கு வந்து சாதகமாக நடந்து கொள்வதற்காக அந்த நிறுவனம் வந்து நெதன்யாவுக்கு சிகரெட்டுகளையும் மது பாட்டில்களையும் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.6 crore, 1,60,00,000 ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களையும் அதே போல் சிகரெட்டுகளையும் வந்து நெதன்யாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. நெதன்யாவினுடைய மனைவிக்கு வந்து தங்க வைர நகைகளை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்துக்கு சாதகமாக நடந்து கொண்டால் சில ஆதாயங்களை வந்து அவங்க தருவதாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதற்கப்புறம் ஒரு செய்தித்தாள் நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக இன்னொரு செய்தித்தாள் நிறுவனத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கணும். இப்படியான 3 ஊழல் குற்றச்சாட்டு. இந்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றினார்னு சொன்னால் அவருக்கு வந்து பணம் தர்றதாக வாக்குறுதி கொடுக்குறாங்க. இது சம்பந்தமான விசாரணை வந்து இதெல்லாம் வந்து 2020ஆம் ஆண்டுகளிலே இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு தொடர்ந்து வழக்கு நடந்து நெதன்யாகுவின் மீதான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படுது நீதிமன்றத்தில். அவர் குற்றம் செய்தார் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. இந்த சூழலில் தான் 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு தாக்குதல் வந்து நடத்தப்படுறதை நம்ம பார்க்க முடியுது. இந்த தாக்குதல் ஒருவேளை நடத்தப்படாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே நெதன்யாகு இந்நேரம் பிரதமராக இருந்திருக்க மாட்டார், இந்நேரம் சிறைச்சாலையில் தான் அவர் இருந்திருப்பார். ஆனால் அந்த தாக்குதல் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவருடைய பொலிட்டிக்கல் அந்த லைஃப்பை வந்து காப்பாற்றுறதாகவும் இருக்குது, அதையும் மறுக்க முடியாது. இப்போ என்ன அப்படின்னா, இந்த போர் காரணமாக இந்த நீதிமன்ற விசாரணைகளிலிருந்து நெதன்யாகு தொடர்ந்து தப்பிச்சுக்கிட்டே வர்றார். போர் நடக்குது, என்னால் வர முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் அவர் தொடர்ந்து வாய்தா வாங்கிட்டு வர்றார். இப்போ இந்த போர் முடிஞ்சு இயல்பு நிலை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய பொலிட்டிக்கல் லைஃபுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடும். ஒரு பக்கம் சர்வதேச நீதிமன்றம் அவரை போர் குற்றவாளியாக அறிவிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் உள்நாட்டில் ஊழல் வழக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற அடிப்படையில் நெதன்யாகு என்ன செய்கிறார், மீண்டும் போரை வந்து தொடங்கியிருக்கிறார். இப்போ இந்த 3 நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட 700 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அங்கே காசாவில் இருக்கக்கூடிய என்ன காரணம் சொல்லப்படுது, இஸ்ரேல் வந்து சிறை கைதிகளை விடுவிக்கவில்லை, இது ஒரு காரணம். அதாவது ஹமாஸ் வந்து இஸ்ரேல் சிறை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கவில்லை, அதனால் நாங்கள் தாக்குதல் தொடர்கிறோம். உள்ளே அங்கே இருப்பதே வெறும் 24 கைதிகள் தான், 24 இஸ்ரேல் கைதிகள் தான் இருக்கிறாங்க, மீதி எல்லாமே உடல்கள் தான் இருக்குது. அந்த 24 கைதிகளுக்காக நாங்கள் சண்டை போடுறோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 நாட்களில் மட்டும் 700 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நெதன்யாகு சொல்கிறார், இது பிகினிங் தான், இது ஒரு ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 900 பேர்கிட்ட படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த ஒரு சூழலில் சர்வதேச பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க நெதன்யாகுவினுடைய ஒரு தனிப்பட்ட சுயநலத்திற்கான போர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த போர் இப்போ புதுசாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த போர்லையாவது இவர் வெற்றி பெறுவாரா, இவர் வந்து அந்த கைதிகளை வந்து இவரால் மீட்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹமாஸ் அமைப்பு என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மாயை. நீங்கள் மீண்டும் வந்து நீங்கள் போர் தொடுப்பதன் மூலமாக நீங்கள் அப்பாவி பெண்கள் குழந்தைகளை கொல்லலாமே தவிர நீங்கள் வந்து உங்கள் கைதிகளை ஒருவரை கூட மீட்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் போடுற அந்த குண்டுலேயே உங்கள் கைதிகள் இறந்து போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இன்னும் திருப்பி அடிக்க ஸ்டார்ட் ஆகலை, நாங்கள் வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்காக தான் நாங்கள் வந்து காத்துட்ருக்குறோம்,
நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை முழுவதுமாக தோல்வி அடையும் பட்சத்தில் நாங்கள் எங்கள் நடவடிக்கைகளை தொடங்குவோம்னு சொல்கிறாங்க. பாலஸ்தீனத்தில் கூட இதர ஹமாஸ் அல்லாத போராளி குழுக்களும் அதான் சொல்கிறாங்க, நாங்கள் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த சண்டை இன்னும் வந்து எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. இதற்கிடையில் வந்து மீண்டும் பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருப்பதாக அந்த தகவலும் வந்து வெளிவந்து கொண்டு இருக்குது. எனவே இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன இந்த போரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காசா மக்கள் அவங்க தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அங்கே சண்டையிடக்கூடிய அந்த ஹமாஸ் அமைப்போ இதர போராளி குழுக்களோ தொடர்ந்து அவர்கள் இன்னும் சண்டையிடுவதற்கு தயாரான நிலையில் தான் அவங்க அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க இஸ்ரேல் வெடிகுண்டு வீசுவது, இஸ்ரேல் கொல்வதெல்லாம் யாரைனா அப்பாவிகளை தான். அங்கே சண்டையிடக்கூடியவர்களை இவர்களால் எதுவுமே செய்ய முடியல. அவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு இழப்புகளை ஏற்படுத்தி வராங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா எல்லா உலகமுமே அமைதியாக இருக்கும்போது, குறிப்பாக முஸ்லீம் நாடுகள் இவ்வளோ நாளாக எப்படி வேடிக்கை பார்த்தார்களோ அதே போல் தான் இப்போது வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அறிக்கை போர்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. முதல்ல வந்து ஹிஸ்புல்லா அமைப்பு அவங்க வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக களத்துக்கு வந்தாங்க. இப்போ அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே நேரம் ஏமனை சேர்ந்த ஹவுதி போராளி குழுக்கள் அவங்க வந்து தங்களுடைய தாக்குதலை திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஏமன் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு வராங்க. அதற்கு எதிராகவும் அவர்கள் பதிலடி கொடுத்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 4 முறை அமெரிக்க போர்க்கப்பலான அந்த ட்ரூமன் அப்படிங்கிற போர்க்கப்பலை குறிவைத்து ஏமன் ஹவுதி படைகள் 4 முறை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதற்கிடையில் 2 முறை வந்து இஸ்ரேலை குறிவைத்து அவர்கள் பேலிஸ்டிக் மிசைல்ஸ்களை வீசியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நள்ளிரவு நடந்த ஒரு தாக்குதலில் வந்து இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து தாக்கியிருக்கிறாங்க. அதில் வந்து விமான சேவைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து அந்த செட்டில்மெண்ட்ஸு இஸ்ரேலி செட்டிலர்ஸுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதுங்கு குழிகளுக்கு அவங்க போகும்போது நிறைய பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அந்த சூழலில் வந்து கேபினட் கூட்டத்தில் நெதன்யாகு இருந்திருக்கிறார். அவருமே அங்கேருந்து தப்பி சென்று அவர் வந்து பாதாள அறைக்கு போனார் அப்படிங்கிற செய்திகள்லாம் இஸ்ரேலிய ஊடகங்கள் தான் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. எனவே வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து இந்த போர் வந்து நடந்தது அப்படின்னு சொன்னால் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி பெண்கள் குழந்தைகள் தான் பாதிக்கப்படுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதை நாம் சொன்னால் கூட அது வந்து தவறாக தெரியும். அமெரிக்கா மற்றும் லண்டனை சேர்ந்த லண்டன் ராயல் யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டியூட், அதே போல் வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய சென்டர் ஃபார் அமெரிக்கன் ப்ரோக்ரஸ் அமைப்பினுடைய போர் ஆராய்ச்சியாளர் ஹெச்ஏ ஹெல்லியர் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஸ்ரேலினுடைய இந்த போர் அப்படிங்கிறது இந்த 16 மாதங்களாக அவர்கள் என்ன சாதித்தார்களோ அதைத்தான் மீண்டும் செய்ய போகிறார்கள். 16 மாதங்களாக எப்படி ஹமாஸ் அமைப்பை இவர்களால் ஒழிக்க முடியவில்லையோ அதுதான் மீண்டும் நடக்கப் போகிறது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு ஆராய்ச்சியாளர், போர் ஆராய்ச்சியாளர், லண்டன் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்களுடைய போர் ஆராய்ச்சியாளர் அவர் வந்து சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. முழுக்க முழுக்க இஸ்ரேலிய யூதர்கள் தான் மிகப்பெரிய அளவில் காசா மக்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து மிகப்பெரிய அநியாயங்களை அட்டூழியங்களை கட்டவிழ்த்து விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் வரலாறு. இந்த வரலாற்றையும் வந்து சரியாக படிக்கிறது இல்லை, அல்லது உண்மையான வரலாற்றை கேட்பதற்கும் காது கொடுத்து கேட்பதற்கும் தயாராக இல்லாமல் இருப்பவர்கள் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து காசா மக்களை குற்றவாளிகளாக்குவது, பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளிகளாக ஆக்குவதை நாம் வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக நம்முடைய இந்திய நாட்டில் இது பற்றின அந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் எழ வேண்டிய ஒரு தேவை இருக்குது. காரணம் என்னென்னா இந்தியா தான் வந்து பாலஸ்தீனத்தை ஆதரித்த முதல் 3ஆம் உலக நாடு, முஸ்லீம் அல்லாத நாடு அப்படின்னா அது இந்தியா தான். இந்தியாவுடைய வரலாறு அப்படி தான் இருக்குது. பாலஸ்தீனின் பக்கம் தான் இந்தியா வந்து நின்றுருக்கு. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் என்ன நிலைமை அப்படின்னா பாலஸ்தீனில் குரல் கொடுப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு நிலை. இந்திய அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பட்டும் படாமல் இன்றைக்கு இப்போ கூட ஒரு அறிக்கை என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். ரொம்ப கவலை அளிக்கிறது. இப்படி வந்து பட்டும் படாமல் இஸ்ரேலை வந்து அப்படியே மயிலிறகால் வருடக்கூடிய அறிக்கைகளை இந்திய அரசாங்கமே கொடுக்குறாங்க. அப்படி இந்திய அரசாங்கத்தை வந்து வலிமையாக வற்புறுத்தக்கூடிய அமைப்புகளோ கட்சிகளோ இந்தியாவில் இல்லை. ஏன்னா யாருக்குமே இதை பற்றின பெரிதாக விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த விஷயம் சம்பந்தமான விவரங்களை நம்ம தொடர்ந்து முழுமையாக வரலாற்று தகவலும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். நன்றி.